சாயங்காலம் ஆச்சு. குரு முழிச்சாரு. சீடர்களே கிளம்பலாம் வாங்கன்னு சொன்னாரு. வெளியே வந்து கைத்த பிடிச்சு இழுத்தாங்க. என்னடா இது, கழுத பாரமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தாங்க. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. குருவே, ஐயோ இங்க பாருங்க, நம்ம கழுதைய காணோம், அதுக்கு பதிலா ஒரு மனுஷன் நிக்கிறான் அப்படின்னு அலர்னாங்க. குருவும் மிரந்து போய், யாருப்பா நீ, என் கழுதை எங்கன்னு கேட்டாரு. உடனே அந்த திருடன் மேன்னு அழுதுகிட்டே ஒரு நாடகம் போட்டான். சாமி என்ன மன்னிச்சிருங்க, நான் நிஜமாவே ஒரு மனுஷன்தான். சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பண்ணேன். ஒரு நாள் எங்க அப்பா சாமிக்கு வச்சிருந்த பிரசாதத்தை திருடி தின்னுட்டேன். அதான் எங்க அப்பா கோவப்பட்டு நீ கழுதையா போன்னு சாபம் கொடுத்துட்டாங்க. இத்தனை வருஷமா நான் கழுதையா கஷ்டப்பட்டேன், புல்லு தின்னேன், சுமை தூக்குனேன். ஆனா இன்னைக்கு உங்கள மாதிரி ஒரு மகான் என்ன தொட்டு விலக்கி வாங்கினதால, உங்க பாதம் பட்டதால என் சாபம் நீங்கி நான் மறுபடியும் மனுஷனா மாறிட்டேன் சாமி அப்படின்னு கால்ல விழுந்தான். இத கேட்டதும் குருவுக்கு சந்தோஷம் தாங்கல. சீடர்களை பார்த்து பெருமையா சிரிச்சாரு. பாத்தீங்களாடா, நான் எவ்வளவு பெரிய மகான் தெரியுமா? நான் தொட்டாலே கழுத கூட மனுஷனா மாறுது. இந்த விஷயம் மட்டும் ஊருக்கு தெரிஞ்சா என்ன கும்பிட கூட்டம் அலைமொழிதோம் அப்படின்னு நினைச்சாரு. அப்புறம் அந்த திருடனை பார்த்து கருணையா சொன்னாரு. சரிப்பா, போனது போகட்டும், நீ வீட்டுக்கு போ. இனிமேலாவது அப்பா பேச்ச கேளு. சாமியோட பிரசாதத்தை திருடி தின்னாத, மறுபடியும் தப்பு பண்ணி கழுதையா மாறிடாத, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை விடுதலை பண்ணாரு. திருடனும் தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஓடி மறைஞ்சிட்டான். 2 நாள் கழிச்சு மடத்துல மறுபடியும் தண்ணி தூக்க ஆள் இல்ல. வேற கழுத வாங்கலாம்னு முடிவு பண்ணி திரும்பவும் அதே சந்தைக்கு போனாங்க. அங்க ஒரு மரத்தடியில போன வாரம் வாங்கினாங்களே அதே கழுத, அதாவது திருடாத வித்திருப்பான்ல, அது அமைதியா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த சீடர்கள் ஷாக் ஆயிட்டாங்க. குருவே, அங்க பாருங்க, நம்ம அனுப்புனோமே அந்த ஆளு, அவன் வீட்டுக்கு போய் மறுபடியும் தப்பு பண்ணிட்டான் போல, திரும்ப கழுதையா மாதிரி இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. குரு பெருமூச்சு விட்டுக்கிட்டே அந்த கழுதைகிட்ட போனாரு. யாருக்கும் கேட்காம அது காதுல ரகசியமா சொன்னாரு. யோ, உன்னதானே போன வாரம் மனுஷனா ஆக்கி வீட்டுக்கு அனுப்புனேன். போன வேகத்துல மறுபடியும் பிரசாதத்தை திருடி தின்னுட்டியா? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. அப்புறம் வியாபாரி கிட்ட திரும்பி, ஐயா வியாபாரி, இந்த கழுத சரியான கேடு கெட்ட கழுத, இது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற நல்ல கழுதையா காட்டுங்கப்பான்னு அடுத்த கடைக்கு போயிட்டாராம். பாத்தீங்களா மக்களே, குருவோட அந்த ஓவர் நம்பிக்கையும் அப்பாவித்தனமும் எப்படி அவரை ஏமாத்த வச்சுச்சுன்னு. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பரமார்த்த குரு கதைகளை கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.